நடிகை ரன்யா தங்கக்கடத்தல் குறித்த விசாரணையில் அமலாக்கத்துறையும் குதித்துள்ளது. கைதானவர்கள் தொடர்புடைய இடங்கள் மற்றும் தங்கக்கட்டிகளை வாங்கியதாக கூறப்படும் நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் கன்னட திரைப்பட நடிகை ரன்யா ராவ் துபாயில் இருந்து 12 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கக்கட்டிகளை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பாக டிஆர்ஐ விசாரணையை அடுத்து சிபிஐ தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையினரும் குதித்துள்ளனர். கைதான நடிகை ரன்யா ராவ் கர்நாடக காவல்துறை டிஜிபியின் வளர்ப்பு மகள் என்பதால் வியாழக்கிழமை பெங்களூருவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் தொடர்புடைய பல இடங்களை முற்றுகையிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். லாவெல்லே சாலையில் உள்ள ரன்யா மற்றும் குமார பார்க் கிழக்கு சாலையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் அதிபரின் பேரன் தருண்ராஜ் வீடுகளிலும் இடி சோதனை நடத்தியது. கோரமங்கலாவில் உள்ள ஒரு தங்க அடமானம் மற்றும் கடன் நிறுவனத்தின் உரிமையாளர் தொடர்புடைய வீடு மற்றும் வளாகத்திலும் இடி சோதனை நடத்தியது. கடத்தப்பட்ட தங்கத்தை குறிப்பிட்ட நிறுவனத்தில் கொடுத்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் கோரமங்கலாவில் உள்ள ரன்யாவின் கணவர் ஜதின் ஹுக்கேரியின் வீட்டில் டிஆர்ஐ சோதனை செய்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் டிஆர்ஐக்கு பிறப்பித்த உத்தரவில் ஜதின் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளது. ரன்யாவின் வீட்டிலிருந்து ரூபாய் 2.67 கோடி ரொக்கம் மற்றும் ரூபாய் 2.06 கோடி மதிப்புள்ள நகைகளை டிஆர்ஐ ஏற்கனவே மீட்டுள்ளது. அதற்கான ஆதாரத்தையோ அல்லது ரசீதுகளையோ அவர் காட்ட தவறிவிட்டார் என்று டிஆர்ஐ கூறியுள்ளது. தனக்கு தெரியாத ஒருவரால் ஒப்படைக்கப்பட்ட தங்கத்தை எடுத்து வர மட்டுமே செய்தேன் என நடிகை கூறி வந்தாலும் கடத்தல் தங்கத்தை துபாயில் வாங்கி இந்தியாவில் விற்பனை செய்வதில் அவர் ஈடுபட்டாரா என்றும் இடி விசாரித்து வருகிறது. அப்படியானால் பணத்தின் மூலத்தையும் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு பரிவர்த்தனை செய்யும் முறையையும் இடி விசாரிக்கும் என கூறப்படுகிறது. டிஆர்ஐயின் உள்ளீடுகளின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியாவிற்கு பெரிய அளவில் தங்கம் கடத்தப்பட்டதில் பொது ஊழியர்களின் சந்தேகத்திற்குரிய பங்கை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ விசாரித்து வருகின்றது. சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின்படி மார்ச் 6 அன்று மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் 18.92 கோடி மதிப்புள்ள 21.28 கிலோ தங்கத்தை கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் துபாயிலிருந்து வந்தபோது சிக்கினர். அவர்களுடன் ரன்யாவுக்கு தொடர்பு இருக்குமா எனவும் விசாரணை சூடுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.